சார் அவரு வந்தது தொடர்ச்சியா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சார். ஒரு நீதி இல்லையா? ஒரு நீதி கிடையாதா? ஒரு நீதி 16வது படிக்கிற தனிப்படை அமைச்சு ஏன் சார் பிடிக்கிறீங்க? ஏன் சார் தனிப்படை அடிச்சு பிடிக்கிறீங்க நான் கேக்குறேன். இப்ப காலையில 4 மணிக்கு இட்டுன்னு வந்து கெஞ்சா கேஸ் போடுறாங்க, எல்லாரும் கேஸ் போடுறாங்க ஐயா. இல்லையா சதே போன வருஷம் 110 போட்டுட்டு வந்தா ஐயா. எப்பேர் போட்டு 110 மேல கிட்ட சொல்லிட்டு வந்தேன். மா என் புள்ள 10வது பச்சா, இப்ப என் புள்ள வாழ விட மாட்டாங்க. 110 போட்டு அனுப்புறாங்க. நாங்க கெஞ்சா விக்கிறோங்களா, மாத்திரை விக்கிறோங்களா, கெஞ்சா ஏரோல விக்கிறாங்க. அவங்க இதா பண்ணிட்டு வாங்கிக்கிறேன் எல்லாம் பண்றாங்க ஐயா. இனிமே புள்ளிய தொட மாட்டாங்க, இனிமே புள்ளிய செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க. போன மாசம் 110ல இப்ப காலையில போயிட்டு இட்டுன்னு வந்து உள்ள உக்காச்சு அவள் அடிக்கிறாங்க ஐயா. இப்படி பண்ண அப்படியா திருத்துற புள்ள எனக்கு 5 ஆம்பளை பசங்க, எந்த புள்ள மேலே கேஸ் கிடையாது. இவங்க இதே போல கேஸ் போடுறாங்க. இது போல பண்ண எப்படி ஐயா? எப்படி வாழ்வான் சொல்லுங்க? இவனால இருக்கிற பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுது. அந்த இன்ஸ்பெக்டர் வாடி போடி மயிர புடுங்க முடியுமா உங்களால? அப்படியே மரியாதையில போன 110க்கு அவ்வளவு கேள்வி ஐயா. இது போல பேசுற எப்படி ஐயா? அந்த புள்ள வாழக்கூடாதா? அந்த புள்ள வாழக்கூடாதா? நீங்க சொல்லுங்க, வாழக்கூடாதா அந்த புள்ள? நீ கேஸ் போடு. போன மாசம் 110 போட்டாங்க. 2022ல ஒரு கேஸ், 2022ல மதன்ற கேஸ்ல ஒரு புட்டாப்பான வழக்குல 11வது ஆளா இருக்காரு. ரிமாண்ட் பண்றாங்க. சரிங்களா? படிக்கிற பையனை ரிமாண்ட் பண்றாங்க. நாங்க விட்டுட்டோம். கைக்கு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் கம்மன் தான் இருந்தோம். இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இந்த இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை கேஸ்ல ரிமாண்ட் பண்றாரு. கஞ்சா கேஸ் 110 போட்டாங்க. அந்த 3த்துல 110 போட்டு கம்மனு இருந்தோம். 110ல ரிமாண்ட் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்தோம். போன மாசம் 110 போட்டாங்க. அந்த மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி ரிமாண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்கம்மா, பொய்யான வழக்க பதிவு பண்றாங்க, எதுக்காக ரிமாண்ட் பண்றீங்கன்னு கேட்காங்க. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அந்த மேடம் சொன்னாங்க, தாசந்திரா மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? விசாரிக்க சொல்லி கூட்டு வந்தாரு. என்னது விசாரிக்கிறேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்தா நான் போன் போட்டு கேக்குறேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? விசாரிக்க கூட்டு வந்தோம் சார். போன வாட்டியா இதே மாதிரி விசாரணைக்கு தான் கூட்டு வந்தீங்க. என்னது போன வாட்டியா விசாரணைக்கு தான் கூட்டு வந்தீங்க, இதே மாதிரி ரிமாண்ட் பண்ணிட்டீங்க என்ன சார்னு கேட்டேன். யாரா ரிமாண்ட் பண்ண போய் அவனை போய் கேள்றான்னு சொல்றாரு. அந்த டாஸோட இன்சார்ஜ் அவருதான். அந்த டாஸோட இன்சார்ஜ் அவருதான். அவரு போய் யார போய் கேளு, மேல இடத்துல அதிகாரி கேளு. மேல இடத்துல நான் எந்த அதிகாரியை கேட்கணும்? எனக்கு எந்த அதிகாரி கேட்கணும்? மேல அதிகாரி யாரும் தெரியல. எந்த அதிகாரி? எதுக்கு அதிகாரி? எந்த அதிகாரி எனக்கு தெரியல. கேட்டதுக்கு என்ன மிரட்டுறாரு. ஆடியோ ரெக்கார்டு இருக்கு. ஏய் போன வெயிடா, நீ பேசாதடா, போன வெயிடா அப்படின்னு என்ன மிரட்டுறாரு. பிரகாஷ் சார், D1 இன்ஸ்பெக்டர் சார், அவரு வந்தது தொடர்ச்சியா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சார். சார் 110 எதுவுமே பண்ணல சார். எதுக்காக பண்றாரு தெரியல சார். ரீசன் கேட்ட சொல்ல மாட்டாரு சார். ரீசன் கேட்ட சொல்லவே மாட்டாங்களே. ஏய் நீ யாரா உன்னால சொல்லணும்? நீ யாரா அப்படி மிரட்டுறாரு சார். என் தம்பி கூட பிறந்த தம்பி சார், மகன் மதி சார். மிரட்டணும், எதுக்காக மிரட்டணும் நான் கேக்குறேன். குடும்பத்துல சார். ஆமா சார். சார் நான் கேக்குறேன், தனிப்படை அமைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? தனிப்படை அந்த பையன் கொலைகேஸ்ல தனிப்படை இருக்க கூடாதுல. தனிப்படை அமைச்சு ஏன் சார் பிடிக்கிறீங்க? ஏன் சார் தனிப்படை அடிச்சு பிடிக்கிறீங்க நான் கேக்குறேன். பிடிச்சது தனிப்படை 3 வீடு காலி பண்ணிருக்காங்க சார். இது வரைக்கும் 3 வீடு மீன பக்கத்துல காலி பண்ணிருக்காங்க. 3 பக்கம் மீன் காலி பண்ணிருக்காங்க.